அதாவது வாஸ்துவோட புரிதல் மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனால் வரக்கூடிய சில இஷ்யூஸ். பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல ஒரு இடம் வாங்குறாரு. 60க்கு 85ங்கிற மாதிரியான ஒரு இடம், நல்ல கொஞ்சம் பெரிய இடம். அங்கே அழகான ஒரு வீடு அவர்களுக்கு அமைக்கணும், வாஸ்துப்படியே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் பிளான் போட்டு கொடுக்குறோம். அருமையாக ஆயாதி குழிக்கணக்கு, மனையடி சாஸ்திரம். அவங்க கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, 2 பெட்ரூமு, உள் படிக்கட்டு, கீழே 2 டாய்லெட்டு, கிச்சனு, ஹாலு, மாடியில் 2 பெட்ரூமு, ஓப்பன் டெரஸு, ஓடிஎஸ் எல்லாம் வச்சு நம்ம அழகாக அமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கே வரணும், எது எங்கே வரணும்ல அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடு கட்டி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார், வாஸ்துபடி தான் நீங்கள் பிளான் போட்டு கொடுத்தீங்க, நாங்கள் வீடு கட்டணும், பாருங்கள் சார். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அத்தைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் பிரச்சனைங்கிறாங்க. என்ன சார் இப்படி? நம்ம யோசிச்சு பார்க்குறோம். மண் சுற்றி கரெக்டாக செஞ்சாச்சு, கரெக்டாக நம்ம பிளான் போட்டு கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லையே. இது அக்னி மூலையை இது பண்ணுது சார். அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் எங்களை கேட்காம போட்டிங்கன்னா, இல்லை சார் வரமேக்கலாம் செப்டிக் டேங்க் இருக்கோம். அக்னி மூலையில் வேறு ஏதாவது பண்ணீங்களா சார் நீங்கள்? இல்லை சார், நாங்கள் நீங்கள் பிளான் கொடுத்த மாதிரி தான் சார் நாங்கள் போட்டிருக்கோம், ஒன்றும் அது பார்த்தலை சார். சரி, நான் வந்து பார்க்குறேன் சார், ஏன்னா அது சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே போனோம். அவர் எங்ககிட்ட கொடுத்ததில் போர்ட்டிகோன்னு ஒரு விஷயமே கேட்கல. நம்ம அப்போ தனியாக எங்கேயாவது போடுவார் போல், இல்லை காரை எங்கேயும் நிறுத்திக்குவார் போல் கேட்டதுக்கு போட்டு கொடுத்து. அங்கே போனால் வடகிழக்கில் இது முன்னாடி நமக்கு 40 ஃபீட் அது அந்த வீட்டோட டைமென்ஷன்னா, அதில் 20 ஃபீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டில் போர்ட்டிகோ போட்டு வச்சுருக்காரு. அதாவது 40 அடிமா முன்னாடி வீடு கரெக்டாக நம்ம போட்டு கொடுத்துட்டோமா, அதில் 20 அடிக்கு மட்டும் போர்ட்டிகோ ஒரு பக்கம் வெளியே இழுத்துட்டார். நார்த் ஈஸ்ட் பக்கம் மட்டும் போர்ட்டிகோ வெளியே இழுத்து வச்சுருக்காங்கன்னா அக்னி கட்டு. ஒரு மூளை வளரும் போது ஒரு மூளை வெட்டு போட்டுருவோம். அக்னிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, அங்கே பிரச்சனை இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. என்ன சார் நாங்கள் கொடுத்த மாதிரி இல்லையே சார்னா, நீங்கள் கொடுத்த மாதிரி தான் சார் கட்டியிருக்கேங்கிறாரு. அப்போ இது என்ன சார்னா, போர்ட்டிகோ எப்படி சார் கணக்கில் வரும்? நீங்கள் சொன்ன மாதிரி தானே சார் அமைச்சிருக்கேன், போர்ட்டிகோ தானே சார் வெளியே இழுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் போர்ட்டிகோ இழுத்துருக்கீங்க சார், வீட்டை தொடாமல் முழுசாக போட்டால் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை சார், தலைவாசலுக்கு உள்ளே வரதானே சார் வாஸ்து. அப்போது நான் தான் கேட்டேன், இந்த கை இருக்குது சார், இந்த கை உங்கள் உடம்புல கிடையாது சார், வெட்டி எடுத்துருவோமா அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் உடம்போட கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா? அப்போ இந்த கை உடம்போட சேர்ந்தது தானே. அதே மாதிரி தானே போர்ட்டிகோவை இந்த பக்கம் 2 பில்லர் போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் போய் வீட்டோட கனெக்ட் பண்ணி இழுத்துருக்கீங்க அப்படின்னா, இது எப்படி சார் வீட்டோட சேராமல் இருக்கும்? இது வீட்டோட சேர்ந்த பகுதி தானே சார், ஒரே மோல்டு தானே சார் போட்டிருக்கீங்க. எல்லாம் அவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பாடாயிடுச்சு. அப்போது அவர் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த போர்ட்டிகோ திருப்பி ஃபுல்லாக இழுத்து கட்டி அவங்க இப்போ நல்லா இருக்காங்க.